ஹாய் எவ்ரிவன், ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிளீனிங் வீடியோவோட பார்ட் 3 தாங்க இது. என்னடா இவன் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு அப்லோட் பண்ணுறேன்னு பார்க்காதீங்க. ஒரு ரியலிஸ்டிக்கான வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் எனக்கு ஹாஃப் டேவாவது ஆகிடும். ஏன்னா எல்லாமே வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வைக்கிறது கண்டிப்பாக அவ்வளோ டைம் ஆகும். இந்த சீப்பு கண்ணாடி எல்லாமே எடுத்து வச்சுட்டு இந்த குட்டி குட்டி கிளிப்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த ரேக் எங்கள் அக்கா பேக் ஆஃப் 6 வாங்கினாங்க, அதுலேருந்து எனக்கு ஒன்று கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி திங்ஸ்லாம் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் வச்சுட்டு அடிக்கடி யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் மட்டும் நான் ஃப்ரண்டில் வச்சுப்பேன். இந்த சீரம், அதுக்கப்புறம் இந்த குட்டி பர்ஃப்யூம் எல்லாமே நம்ம ப்ராடக்ட் வாங்குகிறப்போ சாம்பிள் பீஸாக தரது, அது எல்லாமே எடுத்து ஒரு சைடில் வச்சுட்டு இந்த பாக்ஸில் ரேசர்ஸ், அதுக்கப்புறம் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுற ரேசர், அப்புறம் சிசர்ஸ் எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். பிகாஸ் குட்டி பாப்பா வீட்டுக்கு வர்றதுனால இது எல்லாமே கொஞ்சம் சேஃபான ப்ளேஸில் வச்சிடலாம் சொல்லிவிட்டு எல்லாமே உள்ளே எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த இது செட் பண்ணதுக்கப்புறமா இந்த பாக்ஸ் எடுத்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த பொட்டுலாம் ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன், ஆனால் அதில் எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். பட் தூக்கி போட மனசு இல்லாததுனால எல்லாமே எடுத்து அப்படியே பத்திரமா வச்சுப்பேன். நெக்ஸ்ட்டு இந்த மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் குட்டி பவுடர் டப்பா. இந்த ப்ராடக்ட் மீஷோவில் தான் வாங்கினேன். ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டதுக்கப்புறம் டேமேஜாக இருந்துச்சுன்னு ரிட்டர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் வாங்கினேன். மறுபடியும் டேமேஜ் தான். சரி, மறுபடியும் ரிட்டர்ன் போட முடியாது, நானே வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இருக்கிற 2 ரேக்கும் க்ளீன் பண்ணுற வீடியோவும் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.